வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशिष्टे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीकृष्णामूर्ते नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய 221வது மந்திரத்தை சிந்திக்கலாம். இங்கே நேற்று அமிர்த பிளாவனம், அதாவது சித்தானது சத்தை தொடர்ந்து சிந்திக்க பல சித்திகள் கிடைக்குது. பல சித்திகளில் ஒரு சித்தி அமைதி. அமைதிங்கிறது உயிரினுடைய ஸ்வபாவம், ஸ்வரூபம். அதுதான் நேற்று ஓங்கார விசாரம் பண்ணும்போது அகரம் பிரம்மா, உகரம் விஷ்ணு, மகரம் சிவம் அல்லது ருத்ரன், இது மூன்றுலேயும் ஊடுருவி, வெத்தலை பாக்கு சுண்ணாம்புங்கிற மாதிரி மூன்றுலேயும் ஊடுருவி மூன்றுக்கும் ஆதாரமாக மூன்று வடிவம் எடுத்தாலும் மூன்றும் நாமமும் ரூபமும் தானே தவிர அதுக்கு ஆதாரமாக இருக்கிற பொருள் சிவபரம்பொருள், பரம்பொருள், பொருள், வஸ்து, நான்காவது இருக்கக்கூடிய துரியம், அதாவது அகரம், உகரம், மகரம், அமாத்ரா. அகரம் பிரம்மா, உகரம் விஷ்ணு, மகரம் ருத்ரன், நான்காவது அமாத்ரான்னு சொல்லக்கூடிய அமைதி, மௌனம், பிரம்மம். இந்த அகர உகர மகரம் மூன்றாக இருந்தாலும் எழுத்து ஒரே எழுத்து, ஓர் மந்திரம். இது அகரம் உகரத்தில் ஒடுங்கி, உகரம் அகரத்தில் ஒடுங்கி, என்ன ஒடுங்கிறதுனா உள்ளே போனால் அது ஒன்று போயிடும். அகரம் உள்ளே போனால் விஷ்ணு ஆகிடும், உகரமாயிடும். உகரம் உள்ளே போனால் மகரம் ஆகிடும், மகரம் உள்ளே போனால் பிரம்மம் ஆகிடும். இந்த உயிர்நிலை அதுபோல் இனிமேல் உங்களுக்கு விஸ்வன், தைஜசன், பிராக்யன்கிற வார்த்தை பொருந்தாது. சமஷ்டியாக தான் இனிமேல் உங்களை நீங்கள் பார்க்கணும். இவன் ஏக்கமாக இருக்கும்போது, தனிமையாக இருக்கும்போது தனி மரமாக மாமரமாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் விஸ்வன், அவன் தைஜசன், அவன் பிராக்யன். அவன் தனி மரமே சேர்ந்திருக்கும்போது, தனிமரங்களெல்லாம் சேர்ந்திருக்கும்போது அதை மான் தோப்புன்னு சொல்கிறோம். தனிமரங்களெல்லாம் அணுக்களாக இருக்கும்போது, தனித்தனியாக இருக்கும்போது அதுக்கு தனித்தனி பேர் சொன்னாலும் அதை சேர்த்து பார்க்கும்போது சமஷ்டியாக பார்க்கும்போது, ஹோல் பார்க்கும்போது மான் தோப்புன்னு சொல்கிறோம். மான் தோப்புன்னு ஒன்று கிடையாது, மரம்தான் தோப்பாக இருக்குது. மரங்களெல்லாம் சேர்ந்து தான் தோப்பாக இருக்குது. தோப்பில் இருக்கிற மரங்களெல்லாம் எடுத்துகிட்டா தோப்பு எங்கே இருக்கும்? அதனால் வியஷ்டிங்கிறத இனிமேல் சொல்லாமல் சமஷ்டினை நீங்கள் உங்களை சிந்திக்கணும். இது பொய்யா கற்பனையான மெய்.
பொய்யா கற்பனையானா பொய்யும் அல்ல. நீங்கள் அகர பிரதானமாக சொன்னால் நீங்கள் பிரம்மாவாகிறீங்க. மாண்டூக்கிய உபநிஷத்து. நீங்கள் உகர பிரதானமாக சொன்னீங்கன்னா ஓங்காரத்தை நீங்கள் விஷ்ணுவாக்குறீங்க. நீங்கள் மகர பிரதானமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ருத்ரனாகிறீங்க. நீங்கள் அமாத்திராவாக அமைதியாக இருந்தீங்கன்னா, அமைதியாக இருங்கிறது உபதேசம் இல்லை, அமைதியாக இருக்கும் நிலை ஸ்வரூபம். நீங்கள் உள்ள இப்போ வெளியில் உச்சரிக்கும் போது உச்சரித்து முதல்ல வாய் வழியாக உச்சரித்து, அப்புறம் மானசீகமாக உச்சரித்து, அப்புறம் உள்ளிருக்கக்கூடிய ஓங்கார சப்தத்தை உற்று நோக்கி அதுக்கு பின்னாடியே அது கவனம் செலுத்த அந்த ஓங்காரம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே போய் ஒடுங்கும். எங்கேருந்து ஆரம்பிக்குது அது வெளிப்பட்டால் சகுனம், வெளிப்படாமல் இருந்தால் நிர்குணம். ஓங்காரம் சகரத்துக்கும் பொருந்தும், நிர்குணத்துக்கும் பொருந்தும். அது மட்டும் இல்லை, ஓங்காரம் எல்லா தடைகளையும் கடந்து செல்லும். யோக மார்க்கத்தில் எல்லா மார்க்கமும் இறைவனை நோக்கி தான் போகுது. அதில் எளியது மேலானது முதலிடத்தில் இருக்கிறது ஞான யோகம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது ராஜயோகம். வாமதேவனை வச்சு, சுகதேவனை வச்சு, சுகபிரம்மத்தை வச்சு, வாமதேவரை வச்சு இந்த உபனிஷத்து விளக்கம் கொடுத்தாலும் யோக மார்க்கத்தில் அந்தராயம்னு சொல்லுவாங்க. யோகத்தில் தடையாக வருது. சில பேருக்கு கால் வலிக்குது, உடம்பு சரியில்லை, தலையை வலிக்குது, நேராக உட்கார முடியல, தூக்கம் வருது, அப்படிலாம் சொல்கிறான். 9 விதமான தடைகளையும் தாண்டி ஓங்காரம் ஜபிச்சிங்கன்னா, தியானத்தின் அப்போது ஓங்காரத்தை மானசீகமாக ஜபிச்சாலோ உற்று நோக்கினாலோ, இல்லை உள்ளிருந்து வரக்கூடிய ஓங்காரத்தை உற்று கவனித்தாலோ அத்தனை தடைகளையும் ஊடுருவி செல்லக்கூடிய, சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை மாதிரி அது ஓங்காரம். ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உனக்கு பயம் இருக்கா, ஓங்காரம் ஜெபி. பயமற்ற நிலை. எல்லாம் ரிஷிகளுடைய வாக்கு, சொந்த வாக்கு இல்லை. பயம் இருக்கா, பயம் இருக்கா, ஓங்காரம் ஜெபி. பயமற்ற அபயம். உனக்கு கவலை இருக்கா, ஓங்காரம் ஜெபி. கவலையற்ற நிலை. எல்லாம் சொல்லுது, அது உபநிஷத்து சொல்லுதுங்க. அதனால் இந்த அகரம் உகரம் மகரம் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கடந்து செம்பொருளாக சிவப்பரம்பொருளாக உள்ளே இருக்கிறது அமைதி ஸ்வரூபம். அதை சொல்ல வந்தேன். இந்த அமைதி தான் வெளிப்பட்ட வெளிப்பட்ட சவுண்டு. சப்தம் நிஷப்தம். நிசப்தமாக இருக்குன்னு சொல்கிறான். ஒரே நிசப்தமாக இருந்துச்சு, சம்ஸ்கிருத வார்த்தை அது. நிசப்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சப்தம் இல்லாமல் இருந்தால் அப்போ அங்கே உயிர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஓங்கார சப்தம் வரலை, கேட்கலன்னா அது கேட்கலையே தவிர அது இருக்குது. சவுண்டு வெளிப்படாமல் இருக்குது. அது பேர் அவ்வியாக்கிருத்தம்னு பேர். கொஞ்சம் நுட்பமான கருத்து தான். ஏன்னு நீங்கள் 1800 ஆடியோ கேட்டதுனால இதை நான் கொஞ்சம் நுட்பமாக பேசுகிறேன். ஏன்னா ஒரு விசாரம், ஒரு கிளாஸில் இன்றைக்கி பேசக்கூடிய மந்திரங்களில் விசாரம் இல்லை. சரி, அதனால் இந்த ஓங்காரத்தை விசாரத்தை பண்ணிவிட்டு நான் அடுத்தபடி கேட்டு போகணுங்கிறேன். ஏன்னா இது ரொம்ப அத்தியாவசியம். நீங்கள் ஓங்காரத்தை சாதாரணமாக நினைக்க முடியாது. ஓங்காரத்தை ஒரு வார்த்தையாக நீங்கள் நினைக்க முடியாது. ஓங்காரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் அறியறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அறியறீங்க. ஓங்காரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் உணர்றீங்களோ அந்த அளவுக்கு பிரம்மத்தை உணர்றீங்க. ஓங்காரத்தை எத்தனை இடத்துல பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இகத்தையும் பரத்தையும் வெல்றீங்க. ஏன்னா அதுவே பிரம்மா, அதுவே விஷ்ணு, அதுவே ருத்ரனாக இருக்குது. எந்த மந்திரத்துக்கும் உபநிஷத்து இந்த மாதிரி ஒரு பீரியாரிட்டி கொடுக்கவே இல்லை. எந்த மந்திரம், பாக்கியெல்லாம் இந்த இகத்துக்குள்ள மந்திரம் கோடி மந்திரம் இருக்குது. இது ஜபிச்சா இது கிடைக்கும், அது ஜபிச்சா அது கிடைக்கும், இது ஜபிச்சா கிடைக்கும்னு. இது இகத்தையும் கொடுக்குது, பரத்தையும் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு மந்திரமும் இல்லை. அதனால் ஓங்காரத்தை மந்திரராஜன்னு சொல்லலாம். எதையோ சொல்லிகிட்டு இருக்காங்க, அது இருந்துட்டு போட்டோம், விமர்சனம் வேண்டாம். ஓங்காரத்தை ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு, ரொம்ப எளிமையானது. நீ இப்படி ஷார்ட்டாக சொல்லலாம், மீடியமாக சொல்லலாம், லெங்க்தியாக சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ தோப்புங்கிறது ஒன்று கிடையாது. தனியாக இருக்கிறதெல்லாம் சேர்ந்தா தோப்பு.
இப்போ வெளியில் எல்லாம் தோப்பாக இருக்குது, உள்ளே நம்ம ஏகாந்தமாக இருக்கும், மரமாக இருக்கும். மரம் தான் தோப்பாக இருக்க தவிர தோப்பு மரமாகலை. நல்லா புரிஞ்சுங்க, மரங்கள் தான் தோப்பாக இருக்க தவிர ஒரு தோப்பாக இருக்கிறது மரமாக ஒன்று ஒன்றா கொடுக்குறது கிடையாது. புரியுதா? அணுக்கள் தான் என்னவா இருக்கு? பொருட்களை அணுக்கள் சேர்ந்தால் பொருட்கள் ஸ்தூலமாகும். இப்போ இந்த அமைதின்னு சொல்ல வார்த்தை வந்துச்சு இல்லையா? அமைதிங்கிற வார்த்தை உன்னுடைய ஸ்வரூபம். நீ அமைதியாக இருங்கிறது உன்னுடைய ஸ்வரூபத்தில் இருன்னு அர்த்தம். அமாத்ராவில் வாழ்ந்து பாரு. அப்போ நீ தியானம் பண்ணினா தான் அந்த அமைதியை நீ அடைகிற. பாக்கி நேரம்லாம் நீ என்ன பண்ணுற? உன்னுடைய இருப்பிடத்தை விட்டு கீழே இறங்குற. இப்படி அமைதி ஒரு பிரசாதம். எதுக்கு பிரசாதம்? சித்து சத்தை மத் சித்தக மத் பரகன்னு இருந்தால் சம்சிதமாகும். சம்சிதா ஸ்வஸ்வரூப அவஸ்தானே, தன்னுடைய நிலையில் தான் நிற்பது. சித்து சத்தாகி நிற்கிற நேரத்தில் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறது அமைதி. ரெண்டாவது கிடைக்கிறது இந்த அமிர்த பிளாவனம், அமிர்த ஸ்ரோத், அமிர்தத்தினுடைய ஊற்று. உனக்கு இந்த சத்தை தொடர்ந்து சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க. இப்போ என்னுடைய பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கள, சொல்கிறாங்க, பொதுவாக சொல்கிறாங்க, சொல்லியிருக்கீங்க, இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அது என்னன்னா ஒரு பாயிண்ட்டை கடந்துருக்குன்னு அர்த்தம். இந்த சித்தானது ஒரு பாயிண்ட்டை கடந்திருக்கு. வசீகரம்ங்கிறது அவசியம் போல் இருக்குது. இந்த பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கணும்னு ஈஸ்வர சங்கல்பம். அது நான் அது நினச்சும் பார்க்கல, அப்படி ஒரு பிரார்த்தனையும் பண்ணலை. எனக்கு என்னென்னா என்னுடைய பேச்சில் சத்தியம் இருக்கணும், ரிதம் இருக்கணும், அமிர்தம் இருக்கணும். முருகா, கேட்குறவன் ஒரே ஆடியோவில் அவன் உயிரை தொடணும், அவன் முக்தியை பற்றி சிந்திக்கணும், உன்னுடைய ஹிருதயத்தில் இடம் பிடிக்கிறத பற்றி அவன் சிந்திக்கணும். அப்படி தான் நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் பேச்சில் சத்தியம் ரித்தம் அமிர்தங்கிறது வேணும்னு கேட்டது உண்டு. வசீகரம் கேட்டதெல்லாம் நான் டே ஒன்லேருந்து அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு புள்ளியை கடந்து அந்தர்முக யாத்திராவில் பரம்பொருளை நெருங்கிய பயணத்தில் இல்லை சொரூபத்துக்குள்ளே போனதுனால ஏதோ ஒரு பாயிண்டில் அது அந்த வசீகரத்தை கொடுக்குது, கணத்தை கொடுக்குது. இந்த ஓங்காரம் இருக்கிறதுனால தான் உங்கள் இப்போ கல்மஷமான 1000 திரைகளை ஊடுருவி செல்லக்கூடிய வாக்சக்தி இறைவன் சொல்லுவாங்க. வாக்சக்தி ஜிகிட்ட இருக்க சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஓங்காரமாக இருக்கலாம். ஓங்காரம்லாம் நான் பெரிய அளவுக்கு ஜபிச்சதும் கிடையாது. அது உள்நோக்கத்தோடு இது ஜபிச்சா எப்படி கிடைக்கும், அது ஜபிச்சா அப்படிலாம் கிடையாது. ஓங்காரம் பரம்பரையுடைய நாமம். எப்போயெல்லாம் அவரை கூப்பிடணுன்னு தோணுதோ அப்போயெல்லாம் கூப்பிட வேண்டியதுதான். அது இப்போ தான் இதோடைய விசேஷங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடிலாம் ஓங்காரத்தை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. பிரணவம் விசேஷமானதுன்னு தெரியும், ஓங்காரத்துக்கு இவ்வளோ மகிமை இருக்குன்னு தெரியாது. ஓங்காரம் தான் உயிருங்கிறது தெரியாது. ஓங்காரம் உயிர் சித்து 3 ஒன்று. தோன்றுனா அது சகுனமாகுது, தோன்றாமல் இருந்தால் அது நிர்குணமாக இருக்குது. தோன்றாமல் இருக்கும்போது அமைதியாக இருக்க தவிர அது இல்லாமல் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓங்காரம் வெளிப்படும் போது அது ஆ ஊ மாலாம் வருது. அது வெளிப்படாமல் இருந்தால், நிர்குணமாக இருந்தால், பரபிரமமாக இருக்கும்போது அது என்னவா இருக்கு? சைலன்ஸ். நாம் அங்கே அந்த சைலன்ஸ் முதல் பலன் சொன்னோமா. ரெண்டாவது பலன் அந்த அமிர்த சிரவணங்கிற காது கேட்குறதில்ல. அமிர்த ஸ்ரோத்துங்கிற ஸ்ரோத்தில் இன்னொரு அர்த்தம். அதுக்கு சிரவணத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அது ஊற்றா, அமிர்த ஊற்றா. அது நமக்குள்ளே உடம்பு ஃபுல்லாக பரவுற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது. மூணாவது பலன் தான் இப்போ சொல்ல போகிறது. இந்த சத்தை நீ தொடர்ந்து நினைக்கிறதுனால, ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் பல மார்க்கங்கள் இருந்தாலும் அட்டியோகத்துலேயும் எங்களுக்கு இந்த பலன்கள்லாம் உண்டு. எந்த யோகத்தில் நீங்கள் இறைவனை நோக்கினாலும் வெளிச்சம் வரதான் செய்யும், இனிமை வரத்தான் செய்யும், அன்பு வரத்தான் செய்யும், அமைதி வரத்தான் செய்யும், ஆனந்தம் வரதான் செய்யும்.
எங்கே போனாலும் அவருடைய பிரபாவம் ஒன்று தானே, அமைதி, ஆனந்தம், அறிவு, அன்பு, அறிவு, ஆனந்தம், அப்படி தானே இருக்கார் பரம்பொருள். இப்போ நாம் அவரை விட்டு விலகி நிற்கிறோமா அப்படி ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை அறிய ஞானம், ஞானந்தான் இறைவனும் நாமளும் ஒன்றுங்கிறது அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வை கொடுக்குது. செயற்கையாக இல்லை, இயற்கையாக கொடுக்குது. அப்படின்னு கொடுக்கும்போது ஒவ்வொரு சித்திகளாக கொடுக்கும்போது முதல்ல அமைதி, ரெண்டாவது ஆனந்த ஸ்ரோதம், ஆனந்தமய ஸ்ரோதம், மூணாவது இப்போ கொடுக்கறது தான் காலவம்சனங்கிற ஒரு வார்த்தை. சர்வசித்தின்னு அர்த்தம். அதை மேஜிக்லாம் பண்ணுறாங்கல்ல, அது பொய்யானா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அதை செய்யலாம். மேஜிக் தான், ஆனால் உண்மையான ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். கேட்டது கிடைக்கும். அவன் என்னெல்லாம் சீன் போடணும்னு நினைக்கிறானோ அத்தனை சீனும் அது காமிக்கும். திடீர்னு குழந்தையாக மாறுற மாதிரி இருக்குது, திடீர்னு இளைஞனாக இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு வயசானவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய யூடியூப்பில் இருக்குது வீடியோஸ். எல்லாம் மேஜிக் தான். நம்மளை விட அவங்க ரொம்ப இப்போ ஆழமாக போயிருக்கானுங்க. அதெல்லாம் சித்திகள் ட்ராக்கில் போகிறவங்க, முக்தியை நோக்கி போகல, சித்தியை நோக்கி போனவங்க. அது மாதிரி காலவம்சனம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது மனசில் எதெல்லாம் நீ நினைக்கிறோ அதெல்லாம் நடத்தும். அந்த நிலை ஒன்று கொடுக்குது, அதை சொல்லுது இங்கே. காலவம்சனம் சித்தி சர்வமுக்கியம் பிரத்யக்ஷதே, ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. மனசா சிந்தித்த காரியம், மனதில் எதெல்லாம் நீ சித்திக்கிறியோ காரியங்கள், மனசா ஏன சித்தியத்தி, சங்கல்பத்தினாலேயே அதை நடத்தும். சர்வசித்திங்கிறது ஒரு பாயிண்ட்டுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் போய் சங்கல்பம் பண்ணினீங்கன்னா நீ கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். சொல்கிறது புரியுதா? இல்லை, லைஃப்லாம் நமக்கு சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு காரணம் அதான் முருகப்பெருமானுடைய கருணைன்னு சொல்லுவேன். அது டே ஒன்லேருந்து தான் நடக்குது. புரியுதில்ல? அதுக்கு நிறையா உதாரணங்கள்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். டெய்லி நடக்குது. எதை சொல்கிறது? 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கணும் முருகா, யாருக்கு இங்கே உட்காந்துருக்கிற யாருக்கு நீ பண்ணுறியோ பண்ணலையோ இந்த தம்பதிகளுக்கு முதல்ல பண்ணியான்னு சொல்கிறேன். அன்றைக்கி சொல்லி அந்த மாலையை எடுத்து கொடுக்குறேன். மாலையை குழந்தைய வாங்குற மாதிரி வாங்குது. ஒரு 60 நாளில் ரோட்டில் பார்த்து நமஸ்காரம் பண்ணுது. என்னன்னா நான் கன்சீவ் ஆகிட்டேங்க. இது மேலே என்ன வேணும்? ஒன்று கேட்டால் கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. பிரார்த்தனையோடு இருக்கணும், ஏகாகிர சித்தத்தோடு இருக்கணும், ஒன்றிலேயே நிற்கணும். அதுதான் தவம்னு பேர். டைவர்ட் ஆகக்கூடாது. ஒரு காரியத்தை சித்தி பண்ணால் அந்த சித்தியில் ஒன்று தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், 10 கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய. அதனால் என்ன ஆகுதுன்னா உங்கள் டைவர்ஷன் போகுது, மறந்து போயிடுறீங்க, அப்படியே லைட்டாக எடுத்துக்கிறீங்க, அப்படியே போயிடுது. இருக்கட்டும். மனசா சிந்தித்த காரியம், மனதால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் மனசா ஏன சித்தியத்தி, மானசீகமாகவே நடந்துடும். எல்லாம் என்னென்னலாம் இவர் நினைக்கிறாரோ அதெல்லாம் அந்த நிலையை. ஜலே அக்னி ஜுவலனா, நீ ஜலத்தில் நெருப்பு எரியணும்னா எரியும். ஜலே அக்னி ஜல ஜுவலனா ஷாக்கா பல்லவாணி, அதில் ஒரு செடி வைக்கணும்னா செடி வைக்கணும், அது குறுத்து விடணும், அது பூத்து மலரணும்னா மலரணும். எப்படி நினைக்கிறானோ அப்படி நடக்கும். அதாவது நடக்காது நாதன்யம் ஜாகதம் வாக்கியம், எதெல்லாம் நீ உச்சரிக்கிறியோ நடக்காததும் நடக்கும். விபரீதா பவத்கிரியா, விபரீதமானதுகளை நடக்கும். நடக்காததுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் நடக்கும். அதனால் இந்த சத்தை தொடர்ந்து நினைக்கணுங்கிறது தான் இங்கே நம்ம ஞான யோகத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போ கொஞ்ச நாள் இதெல்லாம் கேட்பீங்க. இப்போ தானே கேட்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் என்ன செய்யணும்னு. நீங்கள் லைஃப்பில் சாதிக்கணும்னு நினச்சி பணத்தை ஒண்டி தானே நீங்கள் குறிக்கோள் பண்ணினீங்க இத்தனை ஜென்மாவா, இவ்வளோ வருஷமா. இப்போ தானே இது பணங்கிறது ஒரு டூலுங்கிறது தெரியுது. பணம் ஒரு வேலைக்காரனதை தவிர பணம் எஜமானம் இல்லை. பணம் அமைதி ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. சுகத்தை கொடுக்கலாம், தாத்காலிகமாக கொடுக்கலாம். அப்போ எது மேலானது, எது நிரந்தரமானது? 2 வார்த்தை இருக்கா இல்லையா? துக்கம் பயமும் இல்லாததுக்கு இது வழி சொல்லுது. துக்கம் பயம் நான் ரொம்ப நாளாக யோசனை பண்ணது. இந்த அடியார்கள் கேட்குறாங்களா அவங்களுக்கு என்ன பரிகாரம்னா ஓங்கார ஜபின்னு சொல்லிவிடுவேன். ஓங்கார ஜபி சில பேருக்கெலாம் நீங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துலாம் வயசாகிடுச்சின்னு வச்சிங்களேன்,
பணம்லாம் நிறையா வரும், எக்கச்சக்கமாக பணம் வரும், பணம் இருக்கும். ஆனால் மூளை என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். மனம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது கரடு முரடாக இருக்குது. ஒரு குரு இல்லை, ஒரு சிஸ்டம் இல்லை, எல்லாம் இருக்குது. அறிவு இல்லை, ஞானம் இல்லை. கரடு முரடாக வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. ஒரு நிலையை தாண்டினவங்க, அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணவங்க, மிடில் கிளாஸை தாண்டி ஹை கிளாஸ் தாண்டி ஹை மிடில் கிளாஸ் தாண்டி அந்த நிலையில் இருக்கிற ஞானம் இல்லை, அமைதியான வாழ்க்கையில் என்ன செய்யலாம்னு அலைகிறாங்க. எங்கே விட்டாங்கன்னு எப்படி சொல்கிறது? அதனால் இந்த ஞானம் இந்த நாடு ஃபுல்லாக பரவணும். இந்த ஞானம் இந்த நாடு ஃபுல்லாக பரவணும். ஒன்றும் நஷ்டம் இல்லை, சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, எந்த கடினமான பயிற்சியும் இல்லை. ஏகாந்தமாக உட்காரு, சிரவணம் பண்ணி சிந்திச்சு பாரு. இந்த அமைதி, இந்த ஆனந்தம், இந்த சித்திகள், அதுக்கு மேலே மெயின் பிக்சருக்கே இன்னும் வரல. இதெல்லாம் உபப்பொருட்கள். நீ போகிற வழியில் உனக்கு கிடைக்கக்கூடிய உபப்பொருட்கள். அவாந்தர பலன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். மெயின் ஒன்று இருந்தால் கூட, மெயின் பரபிரம்ம ஸ்வரூபம், அது நிரந்தரம் ஆனந்த அனுபூதி. இதெல்லாம் சைடில் கிடைக்கிறது. அதனால் இந்த வாழ்க்கையை நெறிப்படுத்தணும். ஆத்மாவுக்கு பல உடம்பு, எந்த உடம்பும் நிரந்தரம் இல்லை, அது தெரியுமா? ஆத்மாவுக்கு எந்த உடம்பும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே தற்காலிகம் தான், டெம்பரவரி தான். வந்து கொஞ்ச நாள் தங்குது, அந்த உடம்பை தள்ளி விட்டு அடுத்த உடம்புக்கு போகுது. நீங்கள் அதையே பிடிச்சிட்டு தொங்குறீங்க. அதை விட்டு நான் வரமாட்டேன், இங்கேருந்து நான் போகமாட்டேன், எனக்கு வேறு சட்டையும் வேண்டாம். இப்போ என்ன பண்ணுற? நீங்கள் ஏதாவது உபயோகமாக பண்ணுறியா? சரி, என்ன பண்ணுற? அதே தான் பண்ணுற, ரொட்டீன் தான் பண்ணிட்டு கிடக்கு. எல்லா உடல், எந்த உடல் எடுத்தாலும் அது டெம்பரவரி தான் ஆத்மாவுக்கு. ஏன்? ஆத்மாவுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு உடம்பு இருக்கா? சொல்லுங்களாம் பார்க்கலாம். ஆத்மாவுக்கு பர்மனெண்ட்டாக உடம்பு இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆத்மாவே நிற்கணும். அது எடுக்கிறதெல்லாம் என்னது, கொஞ்ச நாளைக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு சில வேலைகளை முடிச்சுட்டு அது போய்டும். ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அதான் திருவிளையாடல்னு சொல்கிறது. மார்க்கே பிந்தும் சமாபத்த அக்னி பிரஜ்வால்ய ஜீவனே சோஷயித்வா தூ சலீலத்தேனே காரியம் திருடம் பவேத். ஒன்றும் இல்லை, இந்த பிந்து உள்ள வீரியம் இருக்குது, அதை கட்டணும். அக்னினால் அதை உலர்த்தணும், சூடுபடுத்தணும். சோஷயித்வா உலர வைக்கணும். சலீலம் அதோட காற்றை இழுத்து, பிராணனை இழுத்து, சலீலம் தேனே காயம் திருடபவேத். இந்த காற்று வீரியமாக மேலே ஏற முடியாது, அது காற்றாகி தான் ஏறணும். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அக்னிக்கே பிராணாயாமமோ, நீங்கள் செய்யக்கூடிய தவமோ, விசாரம் கூட என்னது, யஜ்யந்தான். என்ன பண்ணோம்னா உங்களுடைய வீரியத்தை கடைந்து அதை அக்னிப்படுத்தி அதை ஆவியாக்கி வேஸ்டேஜை கீழே அனுப்பி அமிர்த தத்துவத்தை பரம்பொருளுக்கு மேலே நைவேத்தியத்துக்கு மூலபந்தம். அதுக்கு தான் மூலபந்தம் பண்ணுறது, கீழே போயிடாமல் மேலே ஏற்றுறது. அப்படி பண்ணினால் என்ன? சலீலம் தேன காயம் திருடம். உடம்பு 7 தாதுக்களுக்கும் உடம்புக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நிறைய பேர் நெளிஞ்சு போயிடுறாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 50 வயசுக்குள்ளே நெளிஞ்சு போயிடுறாங்கல்ல. சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஓவர் போகம். 50 வயசுக்குள்ளேயே 90 வயசு ஆன மாதிரி ஆகிடுறான். என்ன காரணம்? வீரியம் பாதுகாக்கப்படலை, அது கட்டிப்படுத்தப்படலை. இந்த மாதிரி எந்த ஒரு மனநிலை கூட இல்லை. நீங்கள் பயிற்சி முயற்சிலாம் அப்புறம், முதல்ல இந்த வீரியம் அதனுடைய ஆற்றல் நைவேத்தியம் அமிர்த தத்துவம் மேலே ஏறணும், சகசிராரம் ஏறணும், சிவபரம்பொருளுக்கு நிவேதனம் அதை தான் பண்ணணும். இந்த சித்து சத்தோடு சேர்றது, இந்த காற்றில் சித்து பயணிக்கும். இந்த பிராணன் இருக்குல்ல, வீரியம் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு பகுதி மலமாகும், ஒரு பகுதி ரத்தம், அப்படின்னு ஒன்று ஆகி ஒரு பொருள் வீரியமாகுது. ஒரு பகுதி, அந்த பகுதியில் ஒரு பகுதி சித்தாகுது. சித்து இருக்குது, அது மனமாக இருக்குது. இந்த சித்து சுத்தமாகி இந்த காற்றில் மேலே பயணிக்குது. புரியுதா? அதனால் மேலே சகசிராரம் எப்போதும் என்னவாக இருக்கும்? உடல், அதை சொல்லியிருக்கோம், ரேத்தஸ் அது பேர்.
அதை ரேத்தஸாக்கி ரேத்தஸை வர்ச்சஸாக மாற்றி வர்ச்சஸை மேத்தஸாக மாற்றி மேத்தஸை ஓஜஸாக மாற்றி ஓஜஸை தேஜஸாக மாற்றணும்னு சொல்லுவாங்க. 5 நிலைகளில் அது மேலேறி சிவபரம்பொருளை அடையுது. அதை பற்றி ஒரு கருத்தை சொல்லுதீங்க, லைட்டாக தொட்டு காட்டுது. இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன், திருமந்திரத்தில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா 7 தாதுக்களுக்கும் பலம். இப்போ என்னாச்சு, நிறைய பேர் என்ன நிற்க முடியல, நடக்க முடியல, முட்டி வலி, காது வலியெலாம் என்ன காரணம்? மெயின் காரணம் அதான். மெயின் காரணம் அதான். சொன்னால் வருத்தமாக இருக்கும். அளவு இருக்கே, அளவு தாண்டி பண்ணக்கூடாது, அதான் விஷயம். பாதுகாக்கணுங்கிற புத்தியோடு செயல்படும். குத யோனி சமாயுக்த ஆக்குச்சத் ஏககாலத்தக அபான மூர்த்தவகம் கிருத்வா சமானோ அன்ன நியோஜயே. இப்படி குதத்தை மூலாதாரத்தை நல்லா கவனித்து அதோட யுக்த சமாயுக்த பொருந்தி ஆக்குச்சேத்து காலத்தாக ஒரு குறிப்பிட்ட காலம் அதை சுருக்கி எருவாயை மூலபந்தம் பண்ணி அப்பான மூர்த்தவகம் கீழே இருக்கிற காற்றை மேல் நோக்கி இழுக்க கிருத்துவா சமானம். இப்போ அப்பானனா சமானனாக மாறிடுச்சு. சமானம் என்ன பண்ணோம்னா செரிக்க வைக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் செரிக்க வைக்கும். பல பேருக்கு சாப்பாடு செரிக்க மாட்டேதுன்னு சொன்னால் சமானன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த மூல அக்னி இருக்குல்ல, 5 அக்னி இருக்குல்ல, 5 அக்னி நல்லா உயர்வாக எரியணும். அதுக்கு போதுமான பிராணன் வேணும். அதுக்கு தான் பிராணாயாமம். காற்றுக்கு அக்னிக்கு காற்று ஃப்ரெண்டு. அக்னியும் காற்றும் சேர்ந்தால் நல்லா பலன்னு எரியும். அப்போ அந்த 5 அக்னி எரிஞ்சிச்சுன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அங்கேருந்து சக்தி பெறும். இப்போ மூலாக்னியில் ஒன்று இருக்குது எருவாய்கிட்ட, ஒன்று நாபியில் இருக்குது, ஒன்று ஹிருதயத்தில் இருக்குது, ஒன்று புருவமத்தியில் இருக்குது, ஒன்று சகசிராரத்தில் இருக்குதுன்னு ஒரு கற்பனைக்காக புரியறதுக்காக சொன்னோம் இல்லையா? அந்த அக்னியெலாம் பிராணசக்தினால் எரியும். அதுக்கு கீழே உள்ள காற்று முதல்ல சமானம், வியானம் உதானம் சமானம் இருக்குல்ல, அதில் சமானனாக்குனா இந்த அன்ன நியோஜையே, அண்ணனோடு இணைக்க, அன்னத்தோடு இணைக்க ஸ்வ ஆத்மானம் ச ஸ்ரீயம் தியாயேத். இந்த சித்துங்கிற தன்னுடைய ஆத்மாவை ஸ்ரீயம் தியாயேத், தன்னுடைய உயிரை நம்ம அம்பாள்னு சொல்லுவோம் இல்லையா, சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, சித்து சின்மயின்னு சொன்னோம்ல, அம்பாளுடைய அணுக்கள்னு சொன்னோம்ல, அது இவங்க லக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அம்பாளுக்கு பதிலாக லக்ஷ்மிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. ஸ்ரீயம் தியேத், தன்னை சித்தா லக்ஷ்மியாக நினச்சி மேலே மகாவிஷ்ணு இருக்கிறதா நினச்சி ஸ்ரீ மந்திரத்தை ஓங்கார மாதிரி ஸ்ரீ மந்திரத்தை சொல்லி ஓம் ஸ்ரீம் சொல்லி தியாயேத். அப்படி தியானிச்சிங்கன்னா சகசிராரத்தில் இருக்கக்கூடிய சத்தை தியானித்தாலும், புரோமத்தியில் தியானித்தாலும், ஹிருதயத்தில் தியானித்தாலும் அமிர்தம் பிளாவனம், அந்த அமிர்தம் சுரக்கும். சுரக்குங்கிற வார்த்தை அருமையான வார்த்தை, தமிழ் வார்த்தை. பலம் சமார பேதியோகம் மத்தியம் துவாரபாகத. இப்படி பலமாக இந்த யோகத்தின் நடுப்பகுதியில் பாவியேத் ஊர்தம் கத்தியர்த்தம் பிராணாபான. இந்த பிராணாபானம் மேலேயும் கீழேயும் இரு காற்றையும் மேலே சமமாக்க, அதாவது சுஷ்மனா நாடி திறக்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஏகாந்தமாக உங்களுக்கு நல்லா எளிமையாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். நான் இதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன், இதெல்லாம் நடந்திருக்கு, அது எப்போயோ நடந்துச்சு. ஆனால் இதை நான் செஞ்சு பார்க்கும்போது இதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கேன்னா, முதல்ல நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை ஒரு ஃபோட்டோவை ஒரு 3 அடி கேப்பில் செவுத்தில் ஒட்டிடணும். ஒரே திசையாக கிழக்கோ வடக்கோ இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஏதாவது ஒருங்க சுக ஆசனம். கால் மரத்து போகலாம், கால் பெயின் வரலாம், கொஞ்சம் நேரத்தில் மாற்றி போட்டால் சரியாயிடும். அதெல்லாம் பெரிய பொருட்படுத்தாதீங்க. வலிக்குது, மரத்து போச்சு, அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. உடம்பே இல்லைன்னு சொல்ல போகிறோம். அப்போ இதெல்லாம் என்ன விஷயம்? கேஷுவலாக அன்றைக்கி அவர் கேட்டால் கேஷுவலாக உடம்பே நமக்கு இல்லை அப்புறம் என்ன அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். துரியத்தில் இருக்கணுங்கிற வாழ்க்கை. இப்போ சொன்னல அமைதியில் வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னல, அமைதி தான் அவனுடைய ஸ்வரூபம். அது மாதிரி கிழக்கோ வடக்கோ பார்த்து உட்காந்து தலை முதுகு கழுத்து நேராக்கி உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு, அதாவது சத்து, அதுதான் சத்து. இஷ்ட தெய்வம் தான் சத்து, நீ சித்து. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சித்து சத்தை தியானித்து
ஓங்கார ஜபித்து 1 மணி நேரம், முதல்ல 1 மணி நேரம் ஓங்காரம் லைட்டாக பேசலாம். அடுத்த 1 மணி நேரம் பிராணாயாமம் பண்ணணும். முதல்லையே பிராணாயாமம் பண்ணுன்னா நீங்கள் என்ன பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அந்த உற்சாகம் ரொம்ப பீக்குக்கு போயிட்டு டக்குன்னு இதாகிடும். அதனால் இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுறவங்க முதல்ல ஓங்கார ஜபிங்க, அப்புறமா பிராணாயாமம் பண்ணுங்கள். 2 ஹவர் ஆச்சா, அடுத்த 3ஆவது வார்த்தை உங்கள் உயிரத்தொட்ட விசாரம் செய்து, உயிரத்தொட்ட வார்த்தை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வார்த்தை உயிரத்தொட்டதில் அந்த வார்த்தையை, அந்த வார்த்தையினுடைய உட்பொருளை ஆழ்ந்து சிந்திக்க 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 சித்து சத்தோடு பொருந்தும். இதெல்லாம் அமைதியில் நடக்கக்கூடிய விஷயம். 1 ஹவர் 2 ஹவர் கழித்து நிதித்தியாசனம் பண்ணணும். சில பேருக்கு முதல்லே வரும், சில பேருக்கு வராது. அதனால் இதை சிஸ்டமாக வச்சுக்கிட்டிங்கன்னா சனை சனகி உப்பரமே, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுமெதுவாக மேலேறும், நிரந்தரமாக ஆனந்தத்தை தரும், இறங்காது. இதெல்லாம் அன்றாட நடக்கிற விஷயம். ஏகாந்தம், ஓங்காரம், பிராணாயாமம், நிதித்தியாசனம், விசாரம், இங்கே செய்யப்பட்ட விசாரம், இங்கே செய்யப்பட்ட ஓங்காரம் ஜபிச்சா பிரம்மாவே ஆயிடலாம் அப்படின்னு அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஜெகத்தை வெல்றதுக்கு பொய் சொல்கிறதா? கௌடபாதர் பொய் சொல்கிறாரா? சங்கரர் பொய் சொல்கிறாரா? உபநிஷத்து பொய் சொல்லுமா? பொய் சொன்னால் அது நீடிக்குமா? பொய் நிற்குமாங்க? சொல்லுங்கள். தொடர்ந்து பொய்யே சொல்லிகிட்டு இருக்கிறான். சில பேரவா சில முட்டா பசங்க சொல்கிறான், ஒரு பொய்யை 10 வாட்டி சொன்னால் அது மெய்யாயிரும். அது எப்படி ஆகும்? அது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஒரு பொய்யை 10 வாட்டி சொன்னால் அது மெய்யாயிருமா? எப்படி ஆகும்னு கேட்குறேன். ஒரு ரூபா காயினை 10 வாட்டி 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு சொன்னால் 10 ரூபா ஆயிருமா? ஏன்னா முட்டா பசங்களை இதெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்கானுங்க. எவனுமே சொல்லித்தரல, எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரில. இதை ஒரு பொய்யை 10 வாட்டி சொன்னால், அப்புறம் இன்னொன்று திருக்குறளில் சந்தர்ப்பத்துக்கு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, தேவையானப்போ பொய் சொல்லிக்கலாம், அது யாருக்கு தீங்கு வலிக்கலைன்னா உடனே பொய் சொல்லிக்கலான்னு. இதெல்லாம் முட்டா பையன், அடிமுட்டால் வடிகட்டின முட்டா பசங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள். இதெல்லாம் திருக்குறளில் எவ்வளோ உத்தமமான மேன்மையான எத்தனையோ குறள் இருக்குது. அதெல்லாம் விட்டா இதை பிடிச்சி வச்சுக்கிறான், அவனுக்கு சாதகமாக இருக்குது. திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அது பொய் சொல்லிக்கிறோம். நீ அப்படி சந்தர்ப்பத்தில் ஒரு பொய்யில் ஆரம்பித்த வச்சுக்கேன், உன் உடம்பு ஃபுல்லாக நீ ஒரு புழுகுனி மூட்டை ஆகிடுவேன். இப்போ கேன்சர்லாம் எப்படி வருது? செஞ்ச பாவத்தினுடைய அணுக்கள் எப்படி வருது? பாவ அணுக்கள் தானேங்க இதெல்லாம். என்னத்த சொல்கிறதுனே தெரில. எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் சொல்லி 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 அதை வேற அந்த சிஸ்டர், நம்ம சிஸ்டத்தை உடச்சிருவான். அவன் அவனை உள்ளே விட்டோம் வச்சிங்களேன், நம்ம சிஸ்டத்தை உடச்சிருவான். பணம் கட்டினா சீட் நம்பர் சொல்கிறேன்னா போட்டுங்க, நான் பணம் கட்டுறேன். அவன்கிட்ட பணம் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, ரூபே இருக்குது, கேபே இருக்குது, மாப்பே இருக்குது, எல்லா பேரும் இருக்குது. அதுதான் வரமாட்டேங்குது. நானும் போடுறேன், உனக்கு முன்னாடி யார் போடுறாங்களோ போடுறேன், கல்லை தூக்கி போடுறேன்னு போட வேண்டியதுதான். நிறைய பேர் அது மாதிரி வாயில் வடை சுடுறதுன்னு பேர். போட்டுங்க, நான் வந்துடுவேன், கண்டிப்பாக வந்துடுவேங்க. எவ்வளோ நாள் எவ்வளோ பேர் நான் பார்க்குறேன். ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம சிஷியரெல்லாம் அப்படி கிடையாது, தெரியும், நல்லா ஷார்ப்பாக இருக்காங்க. அங்கே இந்த பருப்புலாம் வேகாதுப்பா, இந்த கையில் காசு வாயில் தோசைன்னு சொல்லுவார். அது எவ்வளோ பெரிய நெருக்கமானவங்களாக இருந்தாலும் அது கிடையாது. ஏன்னா சிஸ்டத்தை உடைக்கிறது அது நல்லா புரியும். என்ன உடைக்கிறதில்ல, நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்காக நான் கூட போட்டு கட்டலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் சிஸ்டத்தை உடைக்கிறது இருக்க பண்பாடு இருக்குது பாருங்கள், அது கேடுகட்ட பண்பாடு. அதெல்லாம் கற்று வச்சுருக்காங்க நிறையா. நம்மளால் நிறைய கற்று வச்சுருக்காங்க கேடுகட்ட பண்பாடு. சிஸ்டத்தை உடைக்கிறது, சிஸ்டத்தை அவனுக்கு தெரியாது, அவனுக்கு காரியம் ஆகணும். அவன் எவனா நாசமாக போகிறான், எப்படியா போகிறான், அந்த சிஸ்டம் அது போய் தொலைச்சிட்டோம், அது எப்படியா போட்டோம். எனக்கு காரியம் ஆகணுங்கிறது, குறுக்க நிற்கிறது, நான் தப்பாக செய்கிறது. அப்புறம் எப்படி அமைதியாக நீ இருக்க முடியும்? உனக்கு அந்த கதவுலாம் திறக்காது, குறுக்க வழியே போகாத. இதனால் என்னாச்சுன்னு கேட்டால்,
அமிர்தம் பிளாவனம் எத்தனாவது? ஏற்கனவே சொல்லியாச்சு. இது அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 3வது பலன் அமிர்த பிளாவனம். பலம் சமார பேத யோகம் மத்தியம் துவாரபாகத்தை. இந்த யோகத்தின் நடுப்பகுதியில் இதெல்லாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். பாவையேத் ஊர்தவகதம் ஊர்தவகத்திய அர்த்தம் பிராண அபான சியோகத. பிராண அபானம் ஒரு நிலையில் சமமாகும். ஏஷ யோகோ வரோதேகே சித்தி மார்க்க பிரகாஷக. இந்த யோகம் ஒரு பெரிய வரம், சித்திகள் கொடுக்கும், மார்க்கம் பிரகாசமாக இருக்கும். நீ போகிற ட்ராக்கு தெளிவாக அவனுக்கு தெரியும். யத்து ஏவா பாங்கதக சேத்து பிரவாகசிய நிரோதக ததா சரீரகா சாயா ஞாத்தவிய யோகிபிகி சதா. அதாவது ஒரு பாய்ந்து ஓடக்கூடிய ஆற்று நீரை ஒரு சேத்து போட்டு ஒரு பாலத்தை கட்டி அணையை கட்டினா அதை கட்டி பல இடத்துக்கு பல கால்வாய்க்களை பயன்படுத்துகிற மாதிரி உன்னுடைய வீரியத்தை கட்டி பாதுகாத்தா பல விதமாக அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் யத்து ஏவா பாங்கதக சேத்து பிரவாகசிய நிரோதக. பிரவாகம்னா அது ஓடக்கூடிய ஃப்ளோ. ஒரு நீரினுடைய பிரவாகத்தில் ஒரு பாலத்தை ஒரு அணையை கட்டுவது போல தத்தா சரீரகா சாயா ஞாத்தவிய யோபிகி. அதுபோல் சரீரத்தில் ஒரு யோகி வீரியத்தை கட்டி ஆக்கத்துக்கு பயன்படுத்தலாம். இது சாயா தான். இந்த உடம்பு வந்து சாயா. ஒரு யோகிக்கு உடம்பு வந்து என்னது? ஒரு நிழல் மாதிரி தான். இருந்தாலும் அவன் அந்த ஆற்றலை கட்டுவது யோகிக்கு பலம். சர்வாசமேவ நாடி நாம் ஏஷ பந்தக. இதனை சர்வநாடி பந்தம் என்பர். அதாவது மூலபந்தம், ஜாலந்திர பந்தம், உத்தியான பந்தம்லாம் சொன்னல, எல்லா பந்தத்தையும் கட்டுறது. எல்லாத்தையும் என்ன ஆகுதுன்னா காற்றை கட்டுறது, வீரியத்தை கட்டுறது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பாயிண்டில் மேலே ஏற்றுறது. எங்கெங்கெல்லாம் லீக் இருக்கோ அதையெல்லாம் லாக் பண்ணுறது, லீக்கெல்லாம் லாக் பண்ணுறது. அதை சொல்லுது. இது அதுக்கு ஒரு அணையை பற்றி உதாரணத்தை சொல்லுது. சர்வாசமேவ நாடீனாம் பந்தக பிரகீத்ததக. இது சர்வபந்தம்னு சர்வநாடி பந்தம்னு சொல்லுவாங்க. பந்தஸ்ய பிரசாதேன ஸ்புட்டி பவதி தேவதா. இப்படி நாடிகளை பிராணனை பந்தம் பண்ண, வீரியம் பந்தம் பண்ண, நாடிகள் பந்தம் பண்ண, மூலபந்தம் பண்ண இந்த ஆத்மா நன்றாக பிரகாசிக்கிறது. ஆத்ம தேவதா பிரகாசிக்கிறது. இது ஒன்று. இந்த காலவச்சனம்னு சொன்னோமே, அது குறிப்பிட்ட காலம்தான் அந்த சித்திகள்லாம். இப்போ காலமும் தூரமும் ஒரு இல்லுஷன். அது தெரியுமா? காலம்னு சொல்கிறாங்க இல்லையா, நேரம்னு சொல்கிறாங்க இல்லையா. நேரம் ரெண்டு நிகழ்ச்சி நடந்தால் தான் நேரம், இல்லைன்னா நேரம் இல்லை. ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாதான் நேரம், ஆரம்பிக்கலைன்னா நேரமே இல்லை. அதுக்கு அந்த காரியம் முடித்தாதான் நேரம், முடிக்கவே இல்லைன்னு அது நேரமே வராது. சொல்கிறது புரியலையா? ஒரு 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 விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, அதுலேருந்து நேரம் கவுண்ட்டு. ஆரம்பிக்கலைன்னா நோ கவுண்ட்டு. முடித்தா இவ்வளோ செகண்ட்ஸு, முடிக்கலைன்னா நேரம் இல்லை, நேரமே இல்லை, நேரம் கணக்கிலே வரல. இப்போ நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு சிந்தனை, கிளாஸ் பேசின்னு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் என்னுடைய வாக் சக்தி உங்களுடைய சிரவண சக்தியும் ஒரு புள்ளியில் மீட் ஆணுச்சுன்னா அத்வைதமான நேரம் இல்லை. ஒன்று ஆகிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த நேரம் போனதே தெரியலன்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஒன்று ஆகிட்டீங்க, ரெண்டு இருந்தால் தான் நேரம். அதுக்கு தான் துவைத்தம் வேண்டாங்கிறது.
ரெண்டு சிந்தனைகள் இருந்தால் காலம் உண்டு, ஒரு சிந்தனை இருந்தால் காலம் இல்லை. லைட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன், அப்புறமா விசாரம் பண்ணுறேன். இது ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது, அப்புறம் விசாரம் பண்ணுறேன். அதே மாதிரி தான் தூரம்னு சொல்கிறீங்கல்ல, தூரம் நீங்கள் பயன்படுத்துகிற வாகனத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் பயன்படுத்துகிறது நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறது, டூ வீலரில் பைக்கில் போகிறது, காரில் போகிறதுன்னு. இப்போ இங்கேருந்து டெல்லிக்கு 1500 கிலோமீட்டர் வச்சுங்க, 2000 கிலோமீட்ரு வச்சுங்க. நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்களோ அதை வச்சு தான் ஸ்பேஸ். தூரம் காலம், டைம் அண்ட் ஸ்பேஸு இந்த வாகனத்தை பொறுத்து இருக்குது. வாகனம் நீங்கள் ஃப்ளைட்டை பயன்படுத்தினா 2.5 hours. இதே ஆத்மா பயன்படுத்துகிறீங்க வச்சுங்களேன், டைமும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை. ஏன்? இங்கே ஆமாம், ஆத்மாக்குள்ளே தான் டெல்லி இருக்குது, உங்களுக்குள்ளே தான் டெல்லி இருக்குது. சொல்கிறது புரியலையா? சரி, ஒரு இன்ட்ரோவாக இருக்கட்டும். பின்னாடி வரக்கூடிய இது இந்த காலம் இல்லுஷனுங்கிறது தெரியணும். நேரம்னு சொல்கிறீங்கள, காலமும் தூரமும் ஒரு எல்லாமே போய் தான். இதுக்கு நம்ம வச்சு செய்தா இல்லையா? நம்மளை காலம் வச்சு செய்தா இல்லையா? டைம் பார்த்துக்கிட்டே ஓடுறோன்னா இல்லையா? அது புரிஞ்சுக்கணும். ஆத்மாவில் இருந்தால் காலமும் இல்லை, தூரமும் இல்லை. நீ பயணிக்கிறதே இல்லை, அசைகிறதே இல்லை. நீ அசைஞ்சாதான் காலமும் தூரமும், அசையலைன்னா. ஆரம்பித்தாதான் காலமும் தூரமும், ஆரம்பிக்கலைன்னா. முடித்தாதான் காலமும் தூரமும், முடிக்கலைன்னா. இது ஒரு கேள்வியாக இருக்கட்டும், சிந்தனை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை பற்றி நம்ம விசாரம் பண்ணலாம். ஏவம் சதுஷ்பதா பந்தோ மார்க்கத்ரயம். இப்படி இந்த ஒரு ஆற்றலை பாலங்கட்டி தடுத்து அந்த நீரோட்டத்தை பல வயல்களுக்கு அனுப்புறது போல் உன்னுடைய வீரியத்தை பாலங்கட்டி தடுத்து உன்னுடைய உடம்புங்கிற சாயாவுக்கு பல தாதுக்கள் இருக்குது, 7 தாதுக்கள் இருக்குல்ல, அதுக்கு அதை பயன்படுத்தலாம். ஏவம் சதுஷ்பதோ பந்தோ மார்க்கத்ரய. இப்படி இந்த சாதனையில் 4 மிக முக்கியமான வழிகள். பந்தோ 4 பந்தங்கள் இருக்குது. மகாபந்தம்னு ஒன்று இருக்குது, மூலபந்தம், உத்தியான பந்தம், ஜாலந்தர பந்தம், மகாபந்தம். அந்த 4ல் மார்க்கத்ரயம் நிரோதக 3ஐ மூடி ஏக்கம் விகாச என மார்க்கம் ஏன சித்தாக. ஒன்றை மட்டும் திறந்து ஒரு வழியில் மேலே ஏற்றுறது. சுசங்கதாக நன்றாக பொருந்துகிறது. இதை எங்கே கொண்டு போகணும்னா சித்தி. சித்து சத்தோடு சேர்ந்தால் எது கேட்டாலும் நடக்கும். ஆனந்தம் மட்டும் இல்லை, யோகிகள் ஆனந்தத்தில் போகிறாங்க, ஆனந்தமாக ஏகாந்தமாக உட்காந்துருப்பாங்க. மணிக்கணக்கில் இல்லை, நாட்களுக்குன்னா இல்லை, மாதக்கணக்கில் கூட உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்காக விருப்பம் இருந்தால் வெளியில் வருவாங்க, இல்லைன்னா தொடர்ந்து ஆனந்தத்திலே இருப்பாங்க. அதுபோல் ஏன சித்தாக சுசங்கதாக நன்றாக பொருந்து. 4 வழியில் 3 வழியை அடைச்சி ஒரு வழியை திறக்க அது சித்தியோட பொருந்துகிறது. உதான மூர்த்தகம் கிருத்துவா. உதான வாயுவை முன்னாடி அப்பானன சமானநாத்தன்னு சொன்னாங்க. இப்போ உதான மூர்த்தகம் கிருத்துவா பிராணேனு சக. உதானனை பிராணனோட சேர்த்து மேலேத்து. பந்தோ அயம் சர்வநாடி நாம் ஊர்தவம் யாதி நிரோதக. எல்லா நாடிகளும் ஒன்றை நோக்கி மற்ற நாடிகளை மூட மேலேறி செல்லும். ஒன்றில் சித்தானது மேலேறி செல்லும். இப்போ என்ன வாயு? உதான வாயு. இதெல்லாம் சும்மா காதில் கேட்டு வைங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறதில்ல, பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. அப்படி செய்ய ஊர்தவம் யாத்தி மேல் நோக்கி செல்கிறது, அடைகிறது. அயம் ச சம்புட்டோ யோகோ மூலபந்தோ அப்பிய மதக. இதனை நல்லா உறுதிப்படுத்துறதுக்கு யோகிகள் யோகத்தில் மூலபந்தோ முக்கியமாக மூலபந்தம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது லீக் ஆகக்கூடாது, ஏர் லீக் ஆகக்கூடாது. பந்தத்திரயம் மனே நைவ சித்தையே. மூலத்தை மூலம் உத்தியானம் ஜாலந்தரங்கிற அந்த 3 கட்டி மனநேவ மனதால் கட்டி சித்தைய
அபியாச யோகத்தக பயிற்சியால் சித்தி பெற, இந்த மூணுத்தையும் கட்டக்கூடிய பயிற்சியை தொடர்ந்து செய்து சித்தி பெற, திவாராத்திர விச்சின்னம் இரவு பகலாக பயிற்சி செய்ய, விச்சின்னம் உடையாமல் பிரேக் இல்லாமல் யாமே யாமே யதா யதா தொடர்ந்து பயிற்சி செய்ய இது கைகூடும். அனேன அபியாச யோகேன பலவிதமான பயிற்சியினால் இந்த யோகமானது வாயு ரப்ய சிதோ பவேத்து வாயு வசப்படுகிறது. பிராணனை வந்து சகசிரார்த்துக்கு கொண்டு போகிறதுக்கு, சித்தை வந்து சத்தோடு கொண்டு போகிறதுக்கு, சித்தை வச்சு சத்தோட சேராமல் பல சித்திகளை செய்கிறதுக்கு பல விதமான முறைகளை எல்லாத்தையும் இந்த உபநிஷத்து சொல்லிக்கிட்டே வருது. இப்போ இந்த ஓங்காரம் வந்து அமாத்திரவன், அப்போ அமாத்திரா தான் பிரம்மம், பாக்கி மூணும் மித்து, தோன்றும் நிற்கும் மறையும். அமாத்திரா தோன்றவும் இல்லை மறைவும் இல்லை, அது எப்போதும் அமைதியாக இருக்குது. அது வந்து தங்கம்னு சொன்னால் இதெல்லாம் 3 ஆபரணம். இந்த 3 ஆபரணத்தில் உள்ள ரா மெட்டீரியலுங்கிற தங்கத்தை எடுத்துட்டால் இங்கே பிரம்மா இல்லை, விஷ்ணு இல்லை, ருத்ரன் இல்லை, நாமமும் இல்லை, பொருளும் இல்லை. பதார்த்தம் இருந்தால் தான் பதம் இருக்கும், அதாவது பொருள் இருந்தால் தான் அதுக்கு பேர் இருக்கும். பொருளை எடுத்தாச்சு, பொருள் எங்கே போயிடுச்சு? அது 4வது இடத்துக்கு துரியத்துக்கு போய் அமாத்திராவில் போயிடுச்சு. அதனால் இங்கே பொருள் இல்லாதப்ப நாம் எப்படி இருக்கோம்? இது புரியுதா? அதை கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இப்போ நடுவில் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுறேன். பொருள் இருந்தால் தான், பதார்த்தம் இருந்தால் தான் பதம் இருக்கும். பொருள் இருந்தால் தான் நீ பேர் வைப்பீங்க. பொருள் வந்து தங்கம் அங்கே அது என்னவாக இருக்குது? அமாத்திராவாக இருக்குது. அமாத்திரன்னா ஒலிக்காமல் இருக்குது, நிஷப்தமாக இருக்குது, சப்தம் இல்லாமல் இருக்குது. வெளியில் வந்தால் சப்தம், உள்ளே போனால் நிஷப்தம், நிஷப்தம். அப்போ நிஷப்தமாக இருக்கிறது அமாத்திரா, உச்சரிக்காத ஒரு சப்தம் அமாத்திரா. அப்போ சவுண்டே இல்லைன்னா அகரமும் இல்லை, உகரமும் இல்லை, மகரமும் இல்லை. சவுண்டை தானே நீங்கள் ஆ ஈ ஊன்னு சொன்னீங்க, எழுத்து சொன்னீங்க. அப்போ பொருள் இருந்தால் தான் நாமும் வைப்போம். பொருளே இல்லை, ஏன்னா அது அமாத்திராவாக இருக்குது. அதனால் சவுண்டு இல்லை, அகர உகர மகரம் இல்லை. ஒரிஜினல் ஒன்று தான், அது ஓங்காரமாக இருக்குது, அது ஒலிக்காமல் இருக்குது, வெளிப்படாமல் இருக்குது, நிர்குணமாக இருக்குது, அது அமைதியாக இருக்குது. அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம். அது ஏன் வெளியில் வருதுன்னா அதுதான் ஜகத்தை படைக்க போகுது, அதுதான் எல்லாரையும் இயக்க போகுது, அதுதான் டைரக்டர். சித்து தான் எல்லாருக்கும் டைரக்டரு. அதுக்கு காரணம் திருவிளையாடல் நம்ம சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒரு ட்ரையான சப்ஜெக்ட் தான் இது. அயம் ச சம்புட்டோ யோகோ மூலபந்தோ அப்பியமத்தக பந்தத்ரய மனேன மூலம் உத்தியானம் ஜாலந்திர இதெல்லாம் பயிற்சியால் சித்தி பெற, இரவு பகலாக பயிற்சி செய்ய, பலமுறை பயிற்சியால் வாயு ஆனது வசப்படும். வாயு வசப்படுத்துறது இதுதான் வாஜியோகம்னு சொல்கிறோம். வாஜியோகம், வாசியோகம்னு சொல்கிறாங்களே, இதுதான் வாஜியோகம். இப்போ 7 தாதுக்கள் என்ன தெரியும் உங்களுக்கு? வாயவை அபியாசித்தே காற்றை இப்படி வசப்படுத்த, காற்றை வசப்படுத்துறதுனால இங்கே போனால் இங்கே போகும், இங்கே நில்லுனா இங்கே நிற்கும். இங்கே இன்னொன்று தெரியுமா? ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் பிராணாயாமம் பண்ணுறீங்கல்ல, பிராணாயாமம் பண்ணி இந்த சித்தானது சகசிராரம் மேலே ஏறிடுச்சுன்னு வச்சிங்களேன். நீங்கள் பிராணாயாமம் பண்ணும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இதாகும்ல, வெளிப்படுறதுக்கு அது உள்ளேருந்து ப்ரெஷர் கொடுக்கும்ல, அந்த ப்ரெஷர் இருக்காது. இந்த லங்ஸ் விரிஞ்சு சுரியுதில்ல, அந்த அவசியம் இல்லாத ஒரு நிலை இருக்குது. நீ சொல்கிறது புரியுதா? பிராணாயாமம் முதல்ல பண்ணும்போது காற்றை வந்து 8 செகண்ட் வச்சுங்க. 1:4:2 8 செகண்ட்ஸ் உள்ளே இழுக்கணும், 32 செகண்ட் உள்ளே நிறுத்தணும், 16 செகண்ட் வெளியில் விடணும் இருக்குல்ல. இப்போ நீங்கள் 8 செகண்ட் நிறுத்தும் போதே பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்குதுன்னு வச்சுங்க. வெளியில் போகிறேன்னு நிறுத்தவே முடியல. அதுக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த பிராணாயாமம் பண்ண நடுநாடி திறந்தால் இந்த பிராணனானது மேலே போயிடும், சகசிராரம் போயிடும்.
சித்த சத்தோடு அங்கே சேர்ந்துருக்கும்போது அமைதி ஆனந்தத்தில் பருகிட்டு இருக்கும்போது இங்கே இந்த தள்ளு முள் ப்ரெஷரு எதுவும் இருக்காதுன்னு சொல்ல வரேன். புரியுதா? அங்கே நமக்கு மூச்சு விடணுங்கிற அவசியம் இருக்காத நிலை ஏற்படுது. அங்கே மூச்சு விடக்கூடிய அவசியம் இல்லை, ப்ரெஷர் இல்லை, தள்ளுமுள்ளை இல்லை, மேலே ஏறிடுச்சுன்னா. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் முறையாக செய்யணும். கண்டபடி அவசியம் இல்லை, என்ன பொறுத்து அவசியம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் மந்திரங்கள் வரும்போது இப்போ மனநத்தில் இந்த மந்திரங்கள்லாம் வராது. மந்திரங்களில் யோகத்தில் எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்துக்குவோம், தியானத்தில் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்குவோம். இப்போ பக்தியும் யோகமும் ஞானமும் நிறைஞ்சிருக்கிற 10,000 பாக்கியத்தையும் நம்ம பேசி தான் ஆகணும். ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கலல்ல. அதில் என்ன தான் இருக்குன்னு ஒரு அகண்ட பார்வை பார்க்கணுங்கும் போது தான் உங்களுக்கு கண் நல்லா விரிவடையும், மனசு விரிவடையும். அதனால் இந்த நீட்சியை நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் இதெல்லாம் ஒரு தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கு. இதெல்லாம் ஒன்று இந்த வார்த்தையாவது நான் எங்கேயாவது பயன்படுத்துவாங்க யாராவது. அப்போ இந்த வார்த்தை இங்கே சொன்னாங்களே எப்படி தோணும். இது தெரியலைன்னு தெரியாது இல்லை, அதுக்காக சொல்லணும். வாயு அபியாசித்தே, வாயு வசப்படும் போது அப்போ மூச்சு நம்ம சாதாரண கொஞ்சம் நேரத்துலேயே அது இதாகிடுது. இப்போ நீங்கள் அந்த உள்ள தம் கட்டி வச்சுருக்கீங்கல்ல, அந்த காற்று அது சாதாரணமாக இருக்கிறம்போது சகசிராரம் போகாமல் இருக்கும்போது 8 செகண்ட் அது என்ன கொடுக்கும், ப்ரெஷர் கொடுக்கும். நான் வெளில போகிறேங்க, உடம்புல உள்ள நாடி நரம்பு எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஆக்டிவேட் பண்ணோம். உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அக்னியும் என்ன பண்ணோம், ஆக்டிவேட் பண்ணோம். எல்லாத்தையும் துரிதப்படுத்தும், எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி, எல்லாத்தையும் கெட்ட காற்று எல்லாத்தையும் எல்லா வேலையும் செய்யும். அதே நேரத்தில் வெளியில் போகிறேன்னு சொல்லும். வெளியில் போகிறேன் என்னை விடுன்னு சொல்லும். ஆனால் நீங்கள் மேலே ஏறிட்டால் அந்த பரிதவிப்பு, தவிப்பு, பதட்டம், ப்ரெஷரு, தள்ளு முள் எதுவும் இருக்காதுன்னு சொல்ல வரேன். புரியுதா? அமைதியாக இருக்கும். நம்ம சுவாசிக்கணுங்கிறது இப்போ நம்ம சுவாசிக்க தெரியுதா? தெரியலல்ல. அது மாதிரி சுவாசிக்காமல் இருக்கும்போது அப்படி இருக்கும். சுவாசிக்கலை, தம் கட்டி இருக்கும். நான் என்ன உள்ளர்த்தி கும்பகம் பண்ணியிருக்கோம். அந்த கும்பகத்தில் இந்த நிலை இருக்கும், அமைதி இருக்கும். சொல்கிறது புரியுது? நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. அதுவாக நடக்கிறப்ப நடக்கட்டும். பிராணாயாமம் மட்டும் எல்லோரும் செய்யலாம், எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான். அதனால் அது எதுக்கு அந்த எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. ஆனால் 1 மணி நேரத்துக்கு 5க்கு மேலே பண்ணக்கூடாது. நிதானமாக பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு பிராணாயாமம் நிதானமாக பண்ணி, நிதானமாக எவ்வளோ நேரம் இழுக்க முடியுமோ, எவ்வளோ நேரம் நிறுத்த முடியுமோ, எவ்வளோ நேரம் மெதுவாக விட முடியுமோ அந்த பாலிசி வச்சிங்க. 1:4 கணக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தால் பல வருஷங்கள் ஆகும். அதுலேயே கவனம் இருக்கும். இதுவே வேலையாக போயிடும். ஞான யோகத்துக்கு இதெல்லாம் சப்போர்ட் தான் தவிர இதுவே பிரதானம் அல்ல. அதனால் வாயுவம் யசித்தே வகினிகி பிரத்யகம் வர்தத்தே தனை. காற்றை வசப்படுத்த அக்னி வளரும். வகனோ விவர்த்தமானோ தூ சுகமன்னாதி ஜீரியத்தே. அக்னி வளர அன்னமானது செரிக்கும். ஜீரியத்தை அன்னசிய பரிபாக்கேன ரசவிருத்தி. அன்னம் பரிபக்குவம் அடைய உள்ள நல்லா போட்டு கூழாக்கி எல்லாம் பண்ண ரசவிருத்தி, ரசம் ஏற்படும். அதுலேருந்து தான் வீரியம் உற்பத்தி ஆக போகுது. பிரஜாயத்தை ரசவிருத்தி கதே நித்தியம் வர்தந்தே தாத்துஸ்ததா. தாதுக்கள் எல்லாம் இந்த வீரியத்தினால தாதுக்கள் பலம் பெறுகின்றன. தாத்தூனா விவர்தனேவ பிரபோதே வர்த்ததே ததா. தாதுக்கள் நல்லா வளர இந்த பிரபோத உணர்வு சக்தியான சித்தானது நன்றாக சுறுசுறுப்பாகும், வளரும். தகியந்தே சர்வ பாப்பாணி. இதனால் இந்த காற்று வசப்படுறதுனால தகியந்தே சர்வ பாப்பாணி, எல்லா பாவங்களும் எரிக்கப்படுகின்றன. ஜன்மகோடி அர்ஜிதானி, பல கோடி ஜென்மமாக சேமித்து வச்சது சஞ்சிதகரமாக எரிக்கப்படும். குதம் ஏற்றா அந்தராலஸ்ய மூலாதாரம் திரிகோணகம். எருவாய்க்கு மேலே கருவாய்க்கு கீழே மூலாதாரத்தில் திரிகோணகம் ஒரு முக்கோணம் இருக்கிறது. சிவஸ்ய பிந்து ரூபஸ்ய ஸ்தானம் தத்தி பிரகாசிஷம். அங்கே சிவப்பரம்பொருள் பிந்துவாக அந்த சக்கரத்தில், அந்த ஸ்ரீசக்கரம் இருக்குல்ல, அதில் முக்கோணம் இருக்குல்ல, அதில் நடுவில் பிந்து இருக்கிற மாதிரி
இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கோணத்தில் சிவபரம்பொருள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுது. இது நாம் சித்துன்னு சொல்லுவோம், சிவம்னு சொல்லு. எப்படி சொல்லுது? சிவஸ்ய சிவத்தினுடைய பிந்து ரூபம். சிவத்தினுடைய பிந்து ரூபம் சக்தின்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். சிவம் வேறு சக்தி வேறு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிவஸ்ய பிந்து ரூபஸ்ய தானம் தத்தி பிரகாசகம். அங்கே அமர்ந்து பிரகாசிக்கிறது சிவமானது. சித்தாய் அங்கே இருந்து பிரகாசிக்கிறது. சரி, ரொம்ப நீங்கள் ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த முக்கோணத்தோடு நிறுத்துகிறேன். 236 விசாரம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத விஷயம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் கடந்து வரணும். ட்ரையாக இருக்கேன்னா ஓடக்கூடாது, விட்டுட்டு எல்லாத்தையும் கடந்து வரணும். ஒரு நாள் அப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும். 236 நோட் பண்ணிங்களா? இதில் ஆரம்பித்தோம். இப்போலாம் மந்திரம் வேகமாக, விசாரம் இல்லைன்னா மந்திரம் வேகமாக ஓடும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனை உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலர